எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எள்ளுருண்டையோட ரெசிபி தான். கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு ரெசிபி கிடையாது. இது எங்கள் பாட்டி எல்லாம் பழைய காலத்திலேயே செஞ்சுட்டு இருந்தா ஒத்தென்டிக் ஸ்டைலில் செஞ்செடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு எள்ளுருண்டை. 2 டைப்பில் நான் இங்கே செஞ்சு காமிக்கிறேன். எள்ளு மட்டும் சேர்த்தும் செய்யலாம், எள்ளு கூட வறுத்த அரிசி மாவு சேர்த்துட்டும் செஞ்செடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல நம்ம எள்ளு மட்டும் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 400 கிராம் அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற கருப்பு கலரில் இருக்கிற எள்ளு எடுத்து வச்சிருக்கு. 400 கிராம் எள்ளு அப்படின்னா 240 ml கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எள்ளு தான் நம்ம வாங்கியிருக்கு. கல் மண் எதுவும் கிடையாது, ஊசி ஏதாவது இருந்தால் போகட்டும். அதனால நல்ல ஒரு டைம் கழுகி எடுத்துக்கலாம். கழுகி எடுத்து வடிகட்டி உடனே இது வறுத்தெடுக்கணும். கொஞ்ச நேரம் வச்சிருச்சு அப்படின்னு ஊறிடும். வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகி போயிடும். தண்ணி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு கடாயில் எள்ளு போட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இதில் நிறைய தண்ணி இருக்கும், சீக்கிரம் இதே மாதிரி காஞ்சிடும். முதல்ல ஆவி நிறைய வந்துட்டு இருக்கும். நம்ம வறுத்துட்டே இருக்கும்போது ஆவியெல்லாம் போய் ட்ரை ஆகி இது கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே இது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று எடுத்து செக் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு கடிச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வெடிச்சிட்டு இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப அதிகமாக கிறிஸ்பி ஆகக்கூடாது. கரெக்டான அளவுக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்குள்ளே போட்டு ஆற விட்டுக்கலாம். இனிப்புக்காக 2 அச்சு வெல்லம் எடுத்துருக்கு. 80 to 100 கிராம் அளவுக்கு இருக்கும். கரெக்டான அளவுக்கு இனிப்பாக இருக்குது. அதிகம் வேணால் நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி துருவி தான் எடுக்கிறேன், ஷேவ் பண்ணி தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது இதுக்குள்ளே கல் ஏதாவது இருந்துச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், எடுக்க முடியும். இது வெல்லத்தோட சிரப் செஞ்சு நம்ம இதில் சேர்க்கலை. நம்ம இந்த எள்ளு வறுத்ததுக்கு அப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணி தான் எடுக்கிறது. அப்போ அந்த எள்ளில் இருக்கிற எண்ணெய் இருக்கும், அது கூடயே வெல்லத்தோட சிரப்பும் ஊற்றி செய்யும்போது ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போயிடும். அதனால இதை நம்ம துருவி தான் எடுத்துருக்கு. மாற்றி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய், பச்சையாக இருக்கிற கொஞ்சம் தேங்காய் பால் இருக்கிற தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கு. வறுத்த எள்ளு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா இதே மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டு நல்லா இடையில மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற எண்ணெய் இதே மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நம்ம எள்ளு இப்போவே பாருங்கள் நல்லா உருண்டை மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு இதை கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு எள்ளு வந்ததுக்கு அப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய 2 இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். துருவி எடுத்து வச்சிருக்கிற வெல்லம், 1 கப் அளவுக்கு தேங்காய். நான் இதெல்லாமே ஒன்றா மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கிறேன். நல்லா மிக்ஸாக இருக்குது பாருங்கள். உங்களோட மிக்சியில் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண முடியல, ஸ்டக் ஆகி போகுது அப்படின்னா தேங்காய் மட்டும் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பவுலுக்குள்ளே போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லம், கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற எள்ளு எல்லாமே சேர்த்து கையிலே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எள்ளோட நேச்சுரலாக இருக்கிற மனம் டேஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இதில் ஏலக்காய் பவுடர் எதுவுமே நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணா இன்றைக்கி சேர்த்துக்கலாம். ஆனால் அது சேர்க்காமல் சாப்பிடும்போது தான் எள் உருண்டையோட கரெக்டாக இருக்கிற அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நல்லா டைட்டாக இருக்கிற உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு தான் நான் உருண்டை பண்ணி எடுத்துருக்கேன். இந்த சைஸுக்கு நம்ம 12 எள்ளுருண்டை பண்ணி எடுத்துருக்கு. இது எள்ளு மட்டும் சேர்த்து செய்கிற எள்ளுருண்டையோட ஹெல்த்தியாக இருக்கிற ரொம்ப பழைய கால ரெசிப்பியாக இருக்குது. சில பேருக்கு எள்ளோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணணும், எள்ளு மட்டும் வேணாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா அதுக்காக இது கூட நம்ம அரிசி வறுத்து சேர்த்தும் எள்ளுருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம அடுத்த ரெசிபியில் பார்க்க போகிறது. அதுக்காக 1.5 கப் அளவுக்கு எள் எடுத்து வச்சிருக்கு. 250 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே 1 கப் அளவுக்கு மட்டை ரைஸ், இதே மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிற சாப்பாடு அரிசி தான், புழுங்கல் அரிசி தான் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கு. முதல்ல செஞ்ச மாதிரி எள்ளு கழுகி உடனே நல்ல சூடாக இருக்கிற கடாய்க்குள்ளே போட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் கரெக்டான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கருகி போகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது, ஆற விட்டுக்கோங்க. அடுத்தது அரிசி கழுகிடலாம். அரிசி வறுக்கிறதுக்கு முன்னாடி தான் கழுகணும், முன்னாடியே கழுகி ஊற வைக்கக்கூடாது. கழுகினதுக்கு அப்புறம் உடனே சூடாக இருக்கிற கடாய்க்குள்ளே போட்டு அரிசியும் வறுத்தெடுத்துக்கலாம்.
இதில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக தான் நம்ம கழுகிறது. நீங்கள் முன்னாடியே கழுகி வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசியாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூடி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா அரிசியும் இதே மாதிரி நல்லா வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரிசியை நம்ம ஆற விட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இது மிக்சிக்குள்ளே போட்டு பவுடர் பண்ணி எடுக்கிறது. இனிப்புக்காக 2 அச்சு வெல்லம் எடுத்து வச்சிருக்கு. 80 to 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதே மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கு. அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக கூடி எடுத்துக்கலாம். நல்லா ஆரண எள்ளு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு பவுடர் ஆகிற அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே செஞ்ச மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு பவுடர் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பவுலுக்குள்ளே மாற்றிக்கோங்க. அடுத்தது அதே மிக்சி ஜாரில் அரிசி வறுத்தது சேர்த்துருக்கு. இதுவும் நல்ல ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம கிரைண்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் ஆகணும். நல்ல ஃபைன் பவுடராக இருக்குது. இதுக்குள்ளே முன்னாடியே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற எள்ளோட மிக்ஸு, எள்ளோட பவுடர் அதுவும் சேர்த்துருக்கு. ரெண்டுமே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பல்ஸ் மோடில் போட்டு நெத்தி கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி மேக்ஸிமம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கிரைண்ட் பண்ணணும். முன்னாடியே எண்ணெய் பிரிஞ்சு வந்த எள்ளுக்குள்ளே நம்ம அரிசி மாவு போட்டுருச்சுன்னா கரெக்டான அளவுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்காது. அதனால தான் நம்ம பாதி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. 1.5 கப் அளவுக்கு துருவன தேங்காய் நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. வெல்லமும் சேர்த்துருக்கு. இதில் நம்ம அரிசி வறுத்து சேர்த்ததுனால தான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் அதிகமாக சேர்த்துருக்கு. 1.5 கப்லேருந்து 2 கப்பு தேங்காய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இருந்தால் கரெக்டான அளவுக்கு உருண்டை பிடிக்க முடியாது. மிக்சி ஜாருக்குள்ளே நல்ல ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கு. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தேங்காய் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எல்லாமே சேர்த்து கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி டைட்டாக இருக்கிற எள்ளுருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 உருண்டைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அரிசி வறுத்து சேர்த்து செஞ்சுருக்கிற இந்த ஒரு எள்ளுருண்டை வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப கட்டியாக இல்லை, அரியுண்டை மாதிரி அந்த அளவுக்கு கட்டியாக இல்லை. இருந்தாலும் எள்ளோட டேஸ்ட்டாக இருக்கும், அரிசியோட டேஸ்ட்டு தெரியாது. ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நம்ம முன்னாடியே செஞ்ச எள்ளுருண்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து அரிசி மாவு சேர்த்தது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். எள்ளு மட்டும் சேர்த்து செய்கிறத டெய்லி சாப்பிட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதில் ஆயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால. ஆனால் இது அரிசி மாவு சேர்த்து செய்கிறது நமக்கு டெய்லி வேணால் ஒன்றா சாப்பிட்டுக்கலாம். குட்டீஸ் எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த ஒரு டைமில் இந்த மாதிரி அரிசி வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்தா அந்த ஒரு எள்ளுருண்டை வந்து நம்ம ரெகுலராக ரொம்ப நாளைக்கு சாப்பிட கொடுத்துருவேன். ரெகுலராக சாப்பிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு ரெசிபி கூடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.